மக்களுக்கு வந்து சேர்ந்தா நல்லது தானே. மகளிருக்கு வர்றது கிடைக்கிறதுக்கு நல்லது தானங்க. முதல்ல அவர் பார்த்து அவர் முதல்ல கொடுத்தாருன்னா அது முதலமைச்சர் செய்கிற உதவி. இல்ல 2,50,000 வருமானம்னு போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்க ரூ. 1 நாங்க வாங்குனதே கிடையாது. இது வரைக்குமே அந்த ஆட்சி முடிய போகுது. இது வரைக்கும் ரூ. 1 நாங்க வாங்குனதே கிடையாது. எங்களுக்கு மாதம் மாதம் 28,000 போட்டு வச்சுக்குது சம்பளம். அங்கே ஏதுனாங்கல்ல அவங்களே போட்டு இருக்காங்க. எங்களுக்கு கேன்சல்னு வந்துச்சு. கண்டிப்பாக கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம் சார். விளக்கம் மக்கள் வந்து சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. தரவுகளை அவங்க கேட்டதை சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இருக்கிறவங்களுக்கு கொடுக்காத விட இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும். உணர்ந்து அவர் ஆரம்பத்துலேருந்தே அவர் ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா ஓகே. அது இப்போ வந்து அவர் கொடுக்குறாருன்றது அவருடைய சுயநலத்துக்காக தான் கொடுக்குறாரு. மகளிர் காசு வரல, நான் அந்த வாட்டி நான் ஓட்டே போட மாட்டேன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். தமிழ்நாட்டில் மகளிருக்கு கொடுத்து கொண்டு வருகிற உரிமை தொகை என்பது விடுபட்ட மகளிருக்கும் தற்போது கொடுப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதற்கான முகாம் ஏற்பாடுகள் எல்லாம் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை பற்றிய இந்த அறிவிப்பை தற்போது மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாம் மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். ஆனால் இப்போ மகளிர் உரிமை தொகை விடுபட்ட மகளிருக்கும் இந்த முறை உரிமை தொகை கொடுக்க போறதா முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்காக ஒரு சிறப்பு குழுவையே அமைச்சிட்டாங்க, தயாரா இருக்கு. சரி. இதை பத்தி உங்க கருத்து என்ன? மக்களுக்கு வந்து சேர்ந்தா நல்லது தானே. மகளிருக்கு வர்றது கிடைக்கிறதுக்கு நல்லது தானேங்க. அது நடுவில் விடப்பட்டவங்களுக்கு கிடைக்குதுனாக்கா அவங்களுக்கு சந்தோஷம் தானே. நல்லா இதுதான். இந்த நல்ல ஒரு மக்களுக்கு கிடைக்கிறது நல்லது தான். இப்போ ஃப்ரீ பஸ் விட்றாங்க, அதுவும் ஒரு நல்ல இது தானே. இப்போ நிறைய பேர் என்னன்னா இந்த ஃப்ரீ பஸ்ஸால் வந்து எங்கெங்கேயே இருந்து வராங்க. அதனால ஒரு நல்ல இது செஞ்சாங்க மக்களுக்கு நல்லது தான். ஏதாச்சும் அவர் முதலமைச்சர் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல வந்து அடிப்பட்ட மக்கள் யாராக இருக்காங்க, அதுகள் மேல் லெவலில் யாராக இருக்காங்க என்னன்றதை முதல்ல அவர் பார்த்து அவர் முதல்ல கொடுத்தாருன்னா அது முதலமைச்சர் செய்கிற உதவி. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து சில குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு கொடுத்தோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொடுக்குறோம், இப்போ வந்து எல்லாருக்கும் விடுபட்டவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது வந்து அவருடைய சுய இதுக்காக தான் கொடுக்குறாரு. அவர் திருப்பி ஆட்சிக்கு வரணும், இந்த மாதிரி கடைசி நேரத்தில் நம்ம உதவி பண்ணோம்னா மக்கள் நம்மளுக்கு திரும்பி நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு தான் அவர் கொடுக்குறாரு. அது வந்து வாங்கிட்டு திருப்பி போடணும் போடக்கூடாதுன்றது மக்கள் நிர்ணயிப்பாங்க. மகளிர் அவங்க வந்து நிர்ணயிப்பாங்க. அவர் நினைக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொடுத்தா நம்மளுக்கு திருப்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற இது வந்து அவர் நினைக்கலாம். அதை வாங்கிட்டு போடுறது போடாது அது மக்கள் கையில் இருக்குது. இப்போ மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு ஏன் வரல? அதுதான் தெரியல. 2,50,000 வருமானம்னு போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்க ரூ. 1 நாங்க வாங்குனதே கிடையாது. இது வரைக்குமே அந்த ஆட்சி முடிய போகுது. இது வரைக்கும் ரூ. 1 நாங்க வாங்குனதே கிடையாது. நாங்க வந்து கள்ளக்குறிச்சி. நாங்க அங்கேருந்து வந்து இங்கே வந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே வாங்குறாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. ரேஷன் நாட்டில் வந்து 2,50,000 வருமானம் வந்துருக்கு. யார் அந்த மாதிரி போட்டு அங்கே எழுதுனவங்க அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் நாங்கள் எப்படி நாங்கள் பிழைக்கிறது? நாங்கள் கூலி வேலை தான் நாங்கள் சம்பாதிச்சு சாப்பிட்றோம். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம். யாரும் இது ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு நாங்கள் சம்பாதிச்சு சாப்பிடல. நாங்கள் இந்த மாதிரி பண்ணால் எப்படி? இதுக்கு வந்து என்னத்த சொல்கிறது? இதில் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம் சார். அப்போ இத்தனை நாள் கொடுக்கலையே, அதுக்கு என்ன காரணம்? இல்லையே, அது அரசு ஊழியர் வந்து சரியான விளக்கம் மக்கள் வந்து சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. தரவுகளை அவங்க கேட்டதை சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுத்தா எல்லாருக்கும் உண்டு தான். கண்டிப்பாக கொடுப்பாங்க சார். அது குறிப்பாக இப்போ அறிவிக்கிறதுக்கான காரணம் இப்போன்னு இல்லை சார், பட்ஜெட்டில் ஏற்கனவே கொடுத்ததுக்கு ஒதுக்கிறது அமௌண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ புதுசாக ஆட் பண்ணாங்கன்னா புது அமௌண்ட்டை ஒதுக்கி இப்போ மக்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை இந்த முறை வந்து கொடுக்கறதா சிஎம் சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அவர் கொடுத்தாருன்னா நல்லது தான். ஏன்னா வந்து எங்களை விட இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இல்லாதவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டுறவங்க நிறைய பேர் சொந்த வீடு வச்சுருக்கவங்க எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்மாக வாங்குறாங்க. இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்குலாம் யாருக்குமே கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி இவங்க எப்படி பாகுபடுத்தி அவங்க தர்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இருக்கிறவங்களுக்கு கொடுக்காத விட இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குன்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லாட்டினா எப்படி தர்றாங்கன்றது தெரியல. இல்லை, அது கன்ஃபார்மாக அது பார்த்து கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி தான் கொடுத்தோம். எங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஆனால் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களும் பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனால் இல்லாதவங்களுக்கு கிடைக்கல. அது கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1,16,00,000 பெண்களுக்கு மகளிருக்கு இந்த உரிமை தொகை போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க.
உள்ளபடி இந்த உரிமை தொகை வாங்குறவங்களா வாக்களிப்பாங்களா? அதாச்சும் வாங்குறவங்களாம் வாக்களிப்பாங்கன்றது கட்டாயம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் முதல்ல ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா கண்டிப்பாக மக்கள் வந்து அதை யோசிப்பாங்க. அவர் வந்து முதலமைச்சர் வந்து அடிப்படையிலேருந்து கொடுத்துட்ருக்காரு, அதனால் அவர் நல்லது தான் செய்கிறாரு அப்படின்றத வந்து யோசித்து அவங்க இது பண்ணலாம். இப்போ வந்து அவர் கொடுக்குறாருன்றதை அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போடலாமா வேணாம்னு அவங்களே நிர்ணயிப்பாங்க. புரியுதுங்களா? அவர் செய்கிறது ஆரம்பத்துலேருந்து செய்யணும். எந்த ஒரு உதவி செய்தாலும் நடுத்தர மக்களோ மிடில் கிளாஸோ எல்லாருக்குமே போய் சேர்ந்துச்சா சேரலையான்றது அவர் உணர்ந்துருக்கணும். உணர்ந்து அவர் ஆரம்பத்துலேருந்தே அவர் ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா ஓகே. அது இப்போ வந்து அவர் கொடுக்குறாருன்றது அவருடைய சுயநலத்துக்காக தான் கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு இந்த உரிமை தொகை நீங்க முக்கியம்னு நினைக்கிறீங்க? மகளிர் இந்த 1000 ரூபாய் எல்லாரும் வருமானம் வாங்குறாங்கல்ல, எல்லாரும் வாங்குறாங்கல்ல, இருக்கப்பட்டவங்க எல்லாம் வாங்குறாங்க. இந்த மாதிரி வண்டி வச்சிருக்கிறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, பங்களா கட்டி இருக்கிறவங்க எல்லாருமே வாங்குறாங்க. எங்களுக்கு எந்த சொத்து பத்து எதுவுமே கிடையாது. அவங்கள வாங்குறாங்களா? எல்லாருமே வாங்குறாங்க. என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்குறேன். யார் வாங்குறா? பங்களா வச்சிருக்காங்க. ஆமா, சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க, வண்டி வச்சிருக்கிறவங்க, டிராக்டர் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே வாங்குறாங்க தான் 1000 ரூபாய். எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, சொத்து கிடையாது, எதுவுமே கிடையாது, நிலம்பலம் எதுவுமே கிடையாது, வீடு மட்டும்தான் இருக்குது எங்களுக்கு. ஆனா உங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு கிடையாது. அப்ப இது வந்து தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி கிடையாது சார். அப்படிலாம் ஒன்று எதிர்பார்த்தா அப்படியே தான் நினைக்க வேண்டியதான். தேர்தலுக்காக நினச்சிக்க வேண்டியதான். ஆனா இன்னைக்கும் பலர் வரலன்றாங்க. வரலன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. 100 பேரையும் திருப்திப்படுத்த முடியுமா சார் அரசாங்கம்? சொல்லுங்கள். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கவங்களே திருப்தி பண்ண முடியல, மக்களை வந்து எப்படி திருப்தி பண்ண முடியும்? ஒரு கவர்மெண்ட் எப்படி திருப்தி பண்ண முடியும் சார்? சரி. எந்த அளவுக்கு இந்த உரிமை தொகை முக்கியம் நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் அது முக்கியம்தான்ப்பா. இப்போ வந்து பெண்களுக்கு தான் எல்லாமே சொல்கிறாங்க அவங்க. அப்போ அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்ப அது கொடுத்தாங்கன்னா வந்து நல்லா இருக்கும்னு தான் எதிர்பார்க்கணும். ஒரு 1000 ரூபான்றது இப்போ வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். எல்லாருக்குமே வந்து ஒரு 10 ரூபா கூட சும்மா ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது. வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ 1000 ரூபா அது வந்து நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம், என்னமோ பண்ணுறோம், நம்மளுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு இது பண்ணுறது கிடையாது. இல்லாதவங்களுக்கு வரணும், என்னோட கருத்து அதுதான். எவ்வளவோ பேர் இருக்காங்கல்ல, இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த 1000 ரூபான்றது கண்டிப்பாக வேணும். இப்படி மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது மூலியமாக ஒரு வாக்கு கிடைக்கும்ன்றது இருக்கலாங்க. போடுவாங்க. போடுவோம். நீங்க எலெக்ஷன் டைம்ல பாரு, வீட்டாண்ட உட்காந்து இருப்பாங்க. எங்க வீட்டாண்டெல்லாம் காசு கிடைக்குமா, ஓட்டு போறதுக்கு கொடுக்குறாங்களே, அதுமாரி அந்த மாதிரி இது ஒரு இது தானே, மக்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு இது தானே. ஏன்னா இது இப்போ வந்துன்னா அடுத்த வாட்டி அவர் வந்தாக்கா மறுபடியும் கிடைக்குன்ற ஒரு இது இருக்குல்ல. இப்ப சிஎம் மறுபடியும் சொல்லியிருக்காரு, விடுபட்ட போன எல்லோருக்குமே நாங்க வந்து கொடுத்துருவோம். அது 5 வாட்டி எழுதி போட்டாச்சு. இது வரைக்கும் வரவே இல்லையே. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை. அது அந்த இது 12லேருந்து இது வரைக்கும் எத்தனை வாட்டி நம்ம எழுதி போட்டிருக்கிறோம் நாங்கள். இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இப்படிலாம் இருந்தால் நாங்கள் எப்படி சம்பாரிச்சு சாப்பிட முடியும், போய்க்க முடியும் நாங்கள்? சரி, எந்த அளவுக்கு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு வீட்டு செலவுக்கு தான் ஆகும், அதனால தான் முக்கியம் தான். இப்போ இந்த முறை வந்து விடுபட்டவங்களுக்கும் கொடுக்குறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது நீங்க எப்படி நம்புறீங்களா, பாக்குறீங்களா? வரும்னு நினைக்கிறீங்க? கொடுத்தா தான் நம்ப முடியும், கொடுக்கலன்னா நம்ப முடியாது. வந்தால் தான் நம்ப முடியும். நேற்று கூட போயிட்டு வந்தோம் ஆஃபீஸுக்கு, இன்னும் வந்து ஆர்டர் வரல அப்படின்னாங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை வாங்குற எல்லாருடைய வாக்கும் அரசு கிடைக்குமா? 80% கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது சார். நான் கிராமத்துக்காரன், அதனால் சொல்கிறேன். நான் வந்து பெரம்பலூர் மாவட்டம். அங்கே கிராமத்து மக்கள் போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதாவது வீட்டில் 2 ஓட்டு இருக்குன்னா ஒரு ஓட்டாவது கண்டிப்பாக உண்டு. மகளிர் வந்து 80% போடுவாங்க சார். தயாராக இருக்காங்க. அதாவது உரிமை தொகை வாங்குறவங்க 80% போடுவாங்க. இந்த முறை விடுபட்டவங்களுக்கு உறுதியாக கொடுக்குறேன்னு சிஎம் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவில் நம்புறதுன்னு தெரியலையேப்பா. சந்தோஷம்தான், ஆனால் அது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியலையே. ஏன்னா செகண்ட் டைம் வந்து அப்படி தான் எல்லாருக்குமே வந்து ஃபார்ம் எழுதி கொடுத்து ஃபில்அப் பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் அவ்வளோ க்யூவில் நின்று எல்லாமே பண்ணோம். அப்பயும் ரிஜெக்டட் தான் வந்து. அதுக்கு முதல் தடவையாவது ரிஜெக்ஷன் எதனாலன்னு வந்தது, 2வது தடவை எதுக்குன்னே தெரியவே இல்லை. ஆனால் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மாலாம் அது அதுக்காக வந்து தேர்தல் வருதுன்றதுக்காக புலி வருதுன்னு சொல்லிட்டு புளியும் காணோம் புள்ளையும் காணன்ற மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. சொன்னால் செஞ்சிடணும். இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 வயசு ஆகுது. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. யாருக்குமே வரலை அப்படின்றது இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களே. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நான் இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேருக்கு தான் வந்திருக்கு. வேறு யாருக்குமே வரவே இல்லை. எல்லாரும் அவ்வளோ நேரம் க்யூவில் நின்று அதுக்கு ஒரு இது பண்ணி வெயில் அதையும் பார்க்காம நின்று எல்லாம் பண்ணிட்டும் வரலை அப்படின்றப்ப அவங்க சொல்கிறது கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இது மாதிரி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நம்பிக்கையும் ஃபஸ்ட்டு வராது. அதனால் கொடுத்தா நல்லாயிருக்கும்.
தேர்தல் ஸ்டண்ட் தான், மக்கள் நலன் கிடையாதா? மக்கள் நலன் அதாவது மக்கள் நலன்னு எப்படி சொல்ல முடியும், தேர்தல் ஸ்டண்ட் தான் சொல்ல முடியும். மக்கள் நலன் எப்பயோ இது கொடுத்து பாதி பேர் கொடுக்காது முதலே கொடுத்துட்டு இருக்கலாம்ல, இப்போ ஏன் கொடுக்குறாங்க? சரி, இது நடந்துருச்சு. அப்ப ஆனா இந்த முறை வந்து விடுபட்டவங்களுக்கு தரேன்னு சிஎம் சொல்லிட்டாரு. இப்ப ஜூலை 15 இருந்து ஒரு முகாம் நடத்தி விடுபட்ட எல்லாருக்கும் தரேன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க நம்புறீங்களா, எப்படி பாக்குறீங்க? முயற்சி பண்ணுங்க. ஆமா, இதான் முடிஞ்சே போச்சு இன்னுமே என்ன கொடுக்க போறாங்களா? முடிஞ்சே போச்சு, இந்த ஆட்சியே முடிய போகுதே, இன்னுமே என்ன கொடுத்து என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு நாங்க தான் கொடுக்கணும் இனிமேட்டுக்கு. கரெக்டா? எங்களுக்கு மாதம் 28,000 போட்டு வச்சுக்குது சம்பளம். யார் போட்டா? அங்கே ஏதுனாங்கல்ல அவங்களே போட்டு இருக்காங்க. எங்களுக்கு கேன்சல்னு வந்துச்சு. இன்னும் பணம் வசதி படைத்தவங்க எல்லாம் உரிமை தொகை வாங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அக்கால வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது சார். அது முறையான டாக்குமெண்ட்டை அரசு அலுவலகரை இது பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. யாருக்கு வேணாலும் கட்சிக்காரங்க அந்தக்காரங்க யாரும் கொடுக்கல, பொதுமக்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ளபடியே இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக 100% தேர்தலுக்கான ஸ்டண்ட் கிடையாதா? கிடையாது சார். அப்படி எதிர்பார்க்க முடியாது சார். ஒன்று அரசாங்கம் கொடுக்குறது ஒன்று தேர்தல் வேண்டாம் டெய்லியுமா வருது, 5 வருஷம் ஒரு வாட்டி தானே வருது. புரியுதுங்களா? அப்படி பார்க்கக்கூடாது. அதாவது எனக்கு தேவை, நான் ஏற்றுக்கிறேன். சில 1000 ரூபா என்ன 1000 ரூபா என்னுடைய பூர்த்தி பண்ண முடியுமானா அவங்க பூர்த்தி பண்ண முடியாது. அதாவது இல்லாதவங்களுக்கு இடுப்பு பூ சக்கரை, இல்லாதவங்களுக்கு கல்கண்டு கூட சக்கரைன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. 1000 ரூபா எனக்கு பெருசு, அதனால் நான் வாக்கு போடுவேன். ஒட்டுமொத்தமாக இப்போ அவர் கொடுக்குற இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆதரிக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க? இல்லை, எதிர்க்க தான் செய்யணும். அவர் ஆரம்பத்திலே கொடுத்துருக்கணும். இப்போ கடைசியில் கொடுக்கறது வந்து எதிர்க்க தானே செய்யணும். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.